இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் கூட தான் கைஸ் 4 மேட்ச் தான். இந்த இடத்துலலாம் பாருங்க எம்பி பாட்டியில் ஒரு கிட்டுன்னு ஒரு அழுத்து பிடியை போட்டு இருப்பேன் கைஸ். முடிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க. அதுக்காட்டி பாருங்க ரவுண்டு எப்படி போகுதுன்னே தெரியல கைஸ். ஏறி போகிறோம், நான் ஒருத்தனை முடிக்கிறேன். அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா மேட்சே முடிஞ்சிருக்கு. பசங்க தான் அடிச்சு போட்டுருக்காங்க. இந்த மேட்ச் பாருங்க, இது பண்டல் பேர் என்னன்னு தெரியல. புதுசாக வந்த நெருக்கோ ஈவெண்ட்டில் அந்த பண்டலு எனக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே என்ன ஒருத்தன் இருப்பான். அவனையும் பார்த்தீங்கன்னா டபுள் சட்டில் 2 அடி போட்டு முடிச்சுட்டு இருப்பேன். இந்த ரவுண்டு கூட பாருங்க கைஸ், 2 பேரும் அடிச்சோடனே மேட்சே முடிஞ்சிடும். ஒருத்தன் வந்து ஆப்பனண்ட்டில் இருப்பான். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. அவங்க ஏறி போய் முட்டுன்னு போட்டு விட்டானுங்க பசங்கன்னா. ஒன்று பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறப்ப எமௌண்ட்டே போடலை. சரி அவங்க போட்டால் போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா விட்டோம். மேட்ச்சில் அவங்க ஒரு 2 ரவுண்டு கிட்ட ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க தெரிஞ்சிச்சு தோத்துட்டோம், எமௌண்ட்லாம் போடக்கூடாதுன்னு. 2வது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு 2 பேரை எட்டுன்னு வந்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இட்லின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாப்புல. எமௌண்ட்டாக போட்டு தள்ளியிருந்தாப்புல. நம்மளுக்கு எதுவும் சொல்லலை. போடுங்க நீங்கள் இந்த ரவுண்ட்லாம் பாருங்கள், இந்த இடத்துலாம் பாருங்கள். ஒரு 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் முடிச்சுட்டு இருப்பேன். ஓகே கைஸ், நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ லைக்கை தட்டி விட்டுருங்க கைஸ். இந்த பண்டல் பேர் யாருங்கன்னா தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க கைஸ். இந்த இடத்துல பாருங்கள் டபுள் சாட்டர் 2 அடி அடிச்சு போட்டு முடிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டியிலே ஒன்று வச்சுட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை பின்னாடி இந்த அடிச்சு போட்டுருவாங்க கைஸ். இந்த இடத்துலலாம் பாருங்கள், என்னை அடிச்சு முடிச்சோன்னே நம்ம டீம்மேட் கார்த்திக் இங்கே தான் இருப்பார். ஒரு 1v3 தரமாக போட்டு இருப்பார் கைஸ். இதில் பாருங்கள் லைட்டாக க்ளோவல் போடாத விட்டு இருப்பானுங்க. இதிலே 2 டவுனை வச்சு முடிச்சுட்டு இருப்பார். 3rd பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்திருப்பார். அவரையும் அடிச்சு முடிச்சுட்டு இருப்பார். உங்கள் டீம்லேயும் இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் இருந்தாருன்னா மறக்காமல் அட்டாக் பண்ணி விட்டு போயிடுவாங்க கைஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இதில் பாருங்கள், நான் ஒரு 1v3 போட்டு மேட்சை ஃபினிஷ் பண்ணி விட்டு இருப்பேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிஎம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் ஹைட் ஆகிடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாலும் தோச்சாலும் நான் 2 மேட்ச் தான் கைஸ் வருவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட எல்லாம் விளையாடினு இருக்க முடியாது. தோத்துட்டா நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், இது என் மெயின் ஸ்குவாட் இல்லை அப்படிலாம் கூப்பிட்றீங்க. நீங்கள் மெயின் ஸ்குவாடை கூட இன்னும் உங்கள் ஸ்குவாட் இல்லைனா வராதிங்க கைஸ்.